வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் யமன் தாக்குதல் தொடர்பான செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். டெல் அவீவ் அருகே தாக்குதலுக்கு பிறகு ஹூத்திகள் தாக்கியதற்கு பிறகு இஸ்ரேல் யமனின் ஹுதைதா துறைமுகத்தில் குண்டுவீச்சு நடத்தியிருக்கிறது. பாரிய குண்டுவீச்சு நடத்தியிருக்கிறது. ஈரானுடன் இணைந்த ஹவுத்திகள் இஸ்ரேலின் முக்கிய விமான நிலையத்திற்கு அருகில் ஏவுகணையை ஏவிய ஒரு நாளுக்கு பிறகு வான்வழி தாக்குதல்கள் மிக பயங்கரமாக நடைபெற்றிருக்கின்றன. யமனின் ஹுதைதா துறைமுகம் மற்றும் ஒரு சிமெந்து தொழிற்சாலை மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இந்த தளங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஹவுத்தி நடவடிக்கைகளை ஆதரிக்க பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தாக்குதலின் பொழுது தற்பொழுது யமனின் முக்கிய விமான நிலையத்தை முழுமையாக தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. விமான நிலையம் முழுமையாக முடங்கப்பட்டிருக்கிறது. யமனின் தலைநகரில் உள்ள முக்கிய விமான நிலையத்தின் மீதான வான்வழி தாக்குதல்கள் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி அதனை செயலிழக்க செய்ததாக இஸ்ரேலிய ராணுவ அறிக்கைகள் சொல்கின்றன. சிறிது நேரத்துக்கு முன்பு போர் விமானங்கள் சனாவில் உள்ள முக்கிய விமான நிலையத்தில் உள்ள ஹவுதி உள்கட்டமைப்பை தாக்கி அகற்றியதாகவும் விமான நிலையத்தை முழுமையாக முடக்கியதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. விமான நிலையத்தின் விமான ஓடுபாதைகள், விமானங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அனைத்தும் தாக்கப்பட்டன என்று ராணுவ அறிக்கை சொல்கிறது. தாக்குதல்கள் துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பொதுமக்கள் உட்கட்டமைப்பு ஏற்படும் தீங்கை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 21 பேர் காயமடைந்ததாக ஹூத்திகளால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனீஸ் அல் அஸ்பாஹி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி ஹூத்திகளுடன் இணைக்கப்பட்ட உள்கட்டமைப்புகளை தங்களுடைய போர் விமானங்கள் தாக்கின என்றும் ஹூத்திகளுக்கு கிழக்காக உள்ள ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை உட்பட சுரங்க பாதைகள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்பை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பொருளாதார வளம் என்று அவர்கள் விவரித்த ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை உட்பட ஹோதிடா துறைமுகம் மற்றும் விமான நிலையம் ஈரானிய ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை இராணுவ தேவைகளுக்காக மாற்றுவதற்கான மையமாக செயல்படுகிறது என்றும் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிந்தி கிடைத்த செய்திகளின்படி மேற்கு யமனில் நடந்த வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 46 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். இதற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. திங்கட்கிழமை யமனின் மேற்கு அல்ஹொய்தா கவர்னரேட்டில் உள்ள ஒரு தொழிற்சாலையை குறிவைத்து இஸ்ரேல், அமெரிக்கா இரண்டும் இணைந்து குண்டு தாக்குதல்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இதிலே இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று பிந்தி கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. 46 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். சர்வதேச சட்டத்தின் கீழ் இது ஒரு குற்றமாக வர்ணிக்க வேண்டும் என்று ஈரான் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறது. முதல் கட்ட புள்ளி விவரங்களின்படி பசேல் சிமெந்து தொழிற்சாலையில் அமெரிக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு என்று வர்ணித்த குண்டுவெடிப்பில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 42 பேர் காயமடைந்ததாகவும் யமன் அன்சாரல்லா அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதே நாளில் பசேல் துறைமுகத்தில் 6 இந்த வான்வழி தாக்குதல்களிலும் பசேல் மாவட்டத்தில் மற்றொரு தாக்குதல்களில் 12க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் அன்சாரல்லா அறிவித்திருக்கிறது. ஹுதைதாவில் உள்ள ஒரு துறைமுக ஊழியர் ஜெர்மன் பத்திரிகை நிறுவனத்திடம் பெயர் வெளியிடாமல் பேசும்பொழுது குண்டுவெடிப்பிலே 4 கப்பல் துறைகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் 5 பகுதி முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த துறைமுகத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் பலருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு அறிக்கையில் அன்சாரல்லா அதிகாரி நசிர் அல் தின் அமர் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள எந்த விமான நிலையத்திற்கும் விமானங்களை இயக்குவதற்கு தடுக்க சர்வதேச விமான நிறுவனங்களை எச்சரித்தார். அவர்கள் எந்த நேரத்திலும் யமன் ஆயுத படைகளால் இஸ்ரேலிய விமான நிலையங்கள் குறிவைக்கப்படலாம் என்றும் தெரிவித்திருந்தார். திங்கட்கிழமை நேற்று முன்னதாக இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து ஹுதைதா துறைமுகம் மற்றும் பசேல் சிமெந்து தொழிற்சாலை மீது பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதல்களை முந்தைய நாள் பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி என்று விவரித்திருக்கிறது. இஸ்ரேலின் சேனல் 12 குண்டுவெடிப்பு நடவடிக்கையில் 30 இஸ்ரேலிய போர் விமானங்கள் பங்கேற்றதாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் வெளியேற எச்சரிக்கை இருந்த போதிலும்
விமான நிலையத்தை மட்டுமல்ல பல இடங்களையும் குறிவைத்து வான்வழி தாக்குதல்கள் சிறிது நேரத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. ஆகவே மக்கள் வெளியேறுவதற்கு நேரம் போதாமல் இருந்தது. அம்ரான் கவர்னரேட்டில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலை மற்றும் சனாவின் தெற்கே உள்ள ஹாசிஸ் பகுதியில் உள்ள மின் நிலையங்கள், பானியல் ஹரீத் மாவட்டம் மற்றும் தலைநகரின் வடக்கே அமைந்துள்ள தகுபான் போன்ற உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹுதைதா துறைமுகத்திற்கு அருகில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் 4 பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் 39 பேர் காயமடைந்ததாக யமன் சுகாதார அமைச்சகம் சொல்கிறது. பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகே யமன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து விமான நிலைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன மற்றும் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் டெல் அவீவ் செல்லும் விமானங்களை பல நாட்கள் ரத்து செய்ய வழிவகுத்திருக்கிறது. அதனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கோபம் கொண்டிருக்கிறார். பதிலடி கொடுப்பதாக சபதமும் செய்திருந்தார். யமன் ஆயுதப்படைகள் இஸ்ரேல் மீது விரிவான வான் முற்றுகையை அறிவித்தன. இஸ்ரேலிய விமான நிலையங்கள் மீது குறிப்பாக பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் மூலம் முற்றுகை செயல்படுத்தப்படும் என்று ஹூத்திகள் தெரிவித்திருந்தார்கள். யமன் ஆயுதப்படைகள் பென்குரியன் விமான நிலையத்தை ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் வெற்றிகரமாக குறிவைத்தன. இது பாலஸ்தீன மக்களுடனான ஒற்றுமையின் அடையாள சின்னமாகவும் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலைக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டையும் காட்டுகிறது என்று யமன் குறிப்பிடுகிறது. ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஹூத்திகள் நடத்தும் அல் மசீரா தொலைக்காட்சி ஹூதிரா துறைமுகத்தை 6 இஸ்ரேலிய தாக்குதல்கள் தாக்கியதாகவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இரண்டையும் குற்றம் சாட்டியிருப்பதாகவும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வான்வழி தாக்குதல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதாக கூறிய ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரியை ஆக்சியோஸ் பத்திரிகையாளர் ஃபராக் தாவித் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இன்று யமன் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் அமெரிக்க படைகள் பங்கேற்கவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு வட்டாரம் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் உயிருக்கு ஆபத்தான இந்த தாக்குதல்கள் மறுக்கப்பட முடியாதவை என்றும் அவை சொல்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை யமனிலிருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை டெல் அவீவ் அருகே பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் தாக்கியதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 2023 நவம்பரில் யமன் குழு இஸ்ரேலை குறிவைக்க தொடங்கியதிலிருந்து இடைமறிப்பை தவிர்க்கும் முதல் அறியப்பட்ட ஏவுகணையான ஹவுதி தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதியளித்திருக்கின்றார். இந்த ஏவுகணை அவர்களுடைய இடைமறிப்பை தவற விட்டுவிட்டு உறுதியாக போய் விழுந்து இஸ்ரேலிய விமான நிலையத்திற்கு அருகில் தாக்கியிருக்கிறது. திங்கட்கிழமை நடந்த இந்த நடவடிக்கையில் 30 இஸ்ரேலிய போர் விமானங்கள் தற்பொழுது பங்கேற்றதாக அல் ஜசீரா செய்தியாளர் அலி ஹாஷிம் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலிய போர் விமானங்கள் முழுமையாக ஹூத்திகளை அழித்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கை நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் டெல் அவீவில் உள்ள ஒரு கட்டளை மையத்திலிருந்து பார்வையிட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். யமன் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இந்த தாக்குதல்கள் ஒரு புதிய கட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றன என்று செய்தியாளர் ஹாஷிம் சொல்கின்றார். ஜனவரி மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அமெரிக்கா யமன் மீது இஸ்ரேலிய நலன்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறது என்று ஹாஷிம் தெரிவிக்கின்றார். யமனில் உள்ள முக்கிய இலக்குகள் விமான நிலையம், துறைமுகம், எண்ணெய் தாங்கிகள், சிமெண்ட் தொழிற்சாலை இவற்றை இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குவது இது முதல் முறை அல்ல. டிசம்பரில் ராஸ் இஷா எண்ணெய் முனையம் மற்றும் ஹொதைதா மாகாணத்தில் உள்ள பிற தளங்களை வான்வழி தாக்குதல்கள் மூலம் தாக்கி குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டார்கள். ஹூத்திகளால் ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற தாக்குதல் மிக முக்கியமான தாக்குதலாக இருக்கிறது என்று இஸ்ரேல் தெரிவிக்கிறது. ஹூத்தி குழு நவம்பர் 2023 தனது இந்த தாக்குதல் பிரச்சாரத்தை தொடங்கியது. இது காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு பதிலளிக்கும் விதமாகவும் பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையை காட்டவும் இந்த தாக்குதல்கள் நடைபெறும் என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தது. அவ்வாறு தாக்குதலும் நடத்தியது. கடந்த ஆண்டு டெல் அவீவில் உள்ள ஒரு கட்டிடத்தை ஹூத்திகளின் ட்ரோன் தாக்கி அளித்திருக்கிறது. நவம்பர் 2023 முதல்
அன்சார் அல்லாஹ் என்று அழைக்கப்படும் ஹூத்திகள் செங்கடலில் இஸ்ரேலுடன் தொடர்புடையதாக சொல்லப்படும் கப்பல்களை குறிவைத்து 100க்கும் மேற்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு காசாவில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின் பொழுது ஹூத்திகள் தாக்குதல்களை நிறுத்திய போதிலும் இஸ்ரேல் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை நிறுத்திவிட்டு அதன் தாக்குதலை மீண்டும் ஆரம்பித்த பின்னர் மார்ச் மாதத்தில் அவர்கள் தங்கள் தாக்குதல் நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பித்தார்கள். 5 வயதுக்குட்பட்ட 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பட்டினியால் உடனடி மரணத்தை எதிர்கொள்கின்றார்கள் என்று காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் GMO தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் முழு முற்றுகையின் மத்தியிலே கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக 70,000 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இந்த முறையான முற்றுகையின் கீழ் 5 வயதுக்குட்பட்ட 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பட்டினியால் உடனடி மரணத்தை எதிர்கொள்கின்றார்கள். கிட்டத்தட்ட அதே நேரத்தில் 2,90,000 குழந்தைகள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள் என்று GMO அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தினமும் 1.1 மில்லியன் பேர் உயிர் வாழ்வதற்கான குறைந்தபட்ச ஊட்டச்சத்து கூட அங்கு இல்லை. சாப்பாடு இல்லை. இந்த சாப்பாட்டை அல்லது பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களால் இந்த குற்றம் நிகழ்த்தப்படுகிறது என்று GMO தொடர்ந்தும் குற்றம் சாட்டுகிறது. இதுவரை குறைந்தது 57 பாலஸ்தீனியர்கள் பட்டினியால் இறந்திருக்கிறார்கள். இது உலகளாவிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் 2.3 மில்லியன் மக்கள் வசிக்கின்ற இந்த பகுதிக்குள் உதவிகள் நுழைய இஸ்ரேல் அனுமதி மறுத்துவிட்டது. உலகளாவிய ரீதியில் சீற்றம் வெளியிடப்பட்டாலும் கூட ஆனால் அங்கு உணவை வழங்குவதற்கு இவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. உணவு மற்றும் பொருட்களின் பற்றாக்குறையால் இந்த பகுதி பட்டினியால் வாடுகிறது என்று உதவி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பதற்கும் உள்ள பொருட்கள் குறைந்து வருகின்றன. ஆகவே இவை முழுமையாக தீர்ந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காசாவிலும் தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தரைவழி தாக்குதலுக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. ஒன்று. இரண்டாவது, யமனில் ஹூத்திகளை முழுமையாக அழிப்பதற்கான நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுத்து வருகிறது. இஸ்ரேல் மீது ஹூத்திகள் தாக்குதல் நடத்திய பொழுது அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக மீண்டும் தாக்குதல்கள் நடத்துவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக ஹூத்திகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். ஹூத்திகள் ஏவுகின்ற ஏவுகணையின் மூலத்தை கண்டறிய முடியாமல் இஸ்ரேல் தடுமாறுகிறது. இப்பொழுது சொல்கின்றார்கள் மீதமுள்ள 24 பேர் வரை உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகின்ற பணைய கைதிகளை மீட்கும் வரை காசாவில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை இந்த போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிறகு காசாவை தாக்குவதற்கு முழுமையாக அனுமதி கொடுத்திருக்கிறது. தற்பொழுது யமனில் உள்ள விமான நிலையம் எரிந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு தூரம் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. தொடர்ந்தும் மற்றும் ஒரு பார்வையில் சந்திப்போம்.